அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த காலக்கணக்கு நிற்கிறோம்னா யாழ்ப்பாணம் முத்தவழி மைதானத்துக்கு மேலே நிற்கிறோம். இங்கே பார்த்தோம்னா இந்த 23, 24, 25 இந்த 3 நாளுக்கு வந்து யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி வந்து இடம்பெற போகுது. நாங்கள் இப்போ உள்ள போய் என்ன மாதிரி ஆரம்பிக்கிறதையும் காட்டி உள்ள போய் என்ன மாதிரி ஸ்டோர்களை போட்டிருக்கிறோம், என்னென்ன பொருட்கள் வந்திருக்காங்க, உள்ளூர் உற்பத்திகளும் வந்திருக்கோம், வாகனங்கள் வந்திருக்கோம், அப்படி நிறைய விதமானது வந்து உள்ள இருக்கும். நாங்கள் அதில் வந்து எடுத்து காணொலி பற்றி போட்டுக்கொள்வோம். அதை வந்து நீங்கள் இந்த யூடியூப் தளத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து ஒரு காணொலி 2-3 காணொலி வரக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ள போய் எல்லாத்தையும் காட்சி பற்றி போட்டுக்கொள்கிறோம். நீங்களும் பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லிடுங்க. அது மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் இதை மாதிரி காணொலி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ காணிப்போம். ஓகே, எங்களை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது. நிறைய பேர் எல்லாம் டிக்கெட் எடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் வந்து இந்த முறை 200 ரூபா பாருங்க. எல்லாம் போட்டுருக்கு, டேட் எல்லாம் போட்டுருக்கு பாருங்க. இல்லை வந்து சொல்லி இந்த சிறுவர்கள் சரி பெரியவர்களும் சரி எல்லாருக்குமே வந்து 200 ரூபான்றதுதான் சொல்லியிருந்தாங்க. எல்லாம் லைனில் நின்று எடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. பார்த்தீங்கன்னா விட ஆரம்பிச்சு நம்ம உள்ள எல்லாரும் பாருங்க. எல்லா மக்களும் வந்து உள்ள போய்கொண்டிருக்கோம். நிறைய பேர் டிக்கெட் எடுத்துட்டு பார்த்து கொண்டு வந்தவன் எல்லாரும் வந்து உள்ள போய்கொண்டிருக்கணும். நாங்களும் உள்ள போய் என்னுடைய தொடர்ந்து உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. நிறைய இதை வச்சுக்கணும், 5-6 லைன் வச்சுக்கணும். நாங்கள் ஒன்று கலையம் போய் அப்படியே உங்களுக்கு காட்டி கொடுக்குறோம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளே பார்த்தோம்னா எங்களை நிறைய ஸ்டோர்கள் இருக்குது. நாங்கள் ஒன்றா வந்து காட்ட போகிறோம். எல்லாம் வந்து சுற்றி காட்டி கொள்ள போகிறோம். இங்கே பாருங்க, இந்த ஜெனரேட்டர் ஐட்டங்கள் அதெல்லாம் நினைக்கிறேன். இந்த கம்பெனி அப்படி வந்து நிறைய பைக் கம்பெனிகள் வந்து நிறைய இதுகள் இருக்குது. முன்னுக்கே வாகனங்கள்லாம் வச்சுக்கணும். நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கணும். நான் வெயிட் பண்ணி கொண்டு வந்த மக்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. இப்படி வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன நடக்க போகுது என்று நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தொடர்ந்து காட்டி கொண்டு போகிறேன்னு பாருங்க. நீங்கள் எல்லாம் அந்த படி ரக வாகனங்கள் அதுகள் எல்லாமே வச்சுக்கணும் பாருங்க. டாட்டா மோட்டர்ஸ் இந்த ஸ்டோல் வந்து போட்டிருக்கணும். அதனால் ஃபுல்லாக வந்து வச்சுக்கணும். டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் எல்லாமே வச்சுக்கணும் பாருங்கள். எல்லாம் சும்மா நோமலாக காட்டுறேன் பாருங்க. இதில் எல்லாத்தின் இதுகள் டீட்டெயில்ஸ்கள் எல்லாமே இதன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து இதில் வச்சுக்கணும். அப்புறம் எங்களை பக்கம் விரைக்க வந்து இதில் காய்ச்சி காட்டிக்கொள்ளணும். காய்ச்சி காட்டிக்கொள்ளணும். இப்போ வந்து மேலோட்டமாக உங்களுக்கு எடுத்து கொண்டு போகிறேன். நீங்கள் எலக்ட்ரிக் பைக்குகள் நிறைய பைக்குகள் அதுகள் வாகனங்களே வந்து நிறைய இந்த முறை வந்திருக்குது. எங்களை பார்த்தோம் என்றால் இதுகள் இருக்குது, டிராக்டர்கள் அதுகள் பாருங்க. அப்போ இது வெட்டுற மிஷின், நெல் வெட்டுற மிஷின், இந்த முறை பஸ் கூடி கொண்டு வந்திருக்கணும் பாருங்களேன். லக்ஸரி பஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கணும். இல்லை அந்த பாட்டுக்கு சம்மந்தமான மியூசிக் போகுது. கொஞ்சம் வந்து தொடர்ந்து காய்ச்சி கொள்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அப்படியே போக வந்து உங்களுக்கு வந்து தனிக்கொள்கிறேன். கொஞ்சம் முதல் காணொலியாக வந்திருக்கா என்னென்ன இருக்கின்றதுக்கும் மேலோட்டமாக கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். எங்களை டொயாட்டோண்ட அந்த வேனுகள் கார்கள் அதை கொண்டு வந்து வச்சுக்கணும். எங்கள் டொயாட்டோ லோகோ கொண்டு வச்சு நாங்கள் அதில் வந்து கொண்டு வந்து வச்சுக்கணும். நேரம் உள்ள போக தான் எங்களுக்கு அந்த உள்ளூர் உற்பத்திகள் அதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் அப்படியே வந்து பார்த்துட்டு போவோம். பிவைடி பாருங்க, வணக்கம் யாழ்ப்பாணம் வந்து பிவைடி கொஞ்சம் பெரிய இதில் வந்து வச்சுக்கணும். பெரிய அளவில் கொண்டு வச்சுக்கணும். இப்போ எல்லாம் மூவ் பண்ணிடலாம், ரெடி பண்ணி கொண்டுக்கணும். 2 கார் கொண்டு வந்துக்கணும் பிவைடியில் பாருங்க. நீங்கள் பாருங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் கேட்டு காய்ச்சி பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த என்சிஜியில் பாருங்க பஸ்ஸும் இருக்குது பாருங்க. பஸ் கொண்டு வந்து வச்சுக்கணும். என்சிஜி இந்த பஸ் புது பஸ் அதற்கு அப்படி சும்மா காட்டுறேன் பாருங்க. லக்ஸரி பஸ் இந்த முறை போன முறை பஸ் அதுகள் வரையில இந்த முறை பஸ் அதில் கொண்டு வந்துருக்கீங்க பாருங்களேன். இங்கே என்சிஜி. ஓகே, இப்படியே வந்து பார்த்துன்னு போவோம். அதனால் மெலிபனுக்குரிய ஒரு ஸ்டோல் ஒன்று இருக்குது. நாங்கள் போக தான் ஒன்றோட இங்கே போக தான் அந்த கிராஃப்ட் ஃப்ரை பழமையாக அந்த முன்னுக்கு இருக்கிறாள். எங்களுக்கு வந்து பிறகு வருவோம். நாங்கள் விரைக்க காட்டுறேன் கிராஃப்ட் ஃப்ரை ஐட்டம். அதுக்கு முன்னுக்கே பார்த்தோம்னால் அந்த ரீச்சாண்ட இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ரீச்சாண்ட் அந்த டிஷ்யூக்கள் அதுகள் எல்லாமே வச்சுக்கணும் பாருங்கள். ரீச்சாக்குரிய இதுகள் வந்து கொண்டு வந்து வச்சுக்கணும். போக இன்னும் நிறைய பெருமாள் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரீச்சாண்ட ஸ்கூலில் வந்து இந்த கண்டுகள் விதைகள் எல்லாமே வச்சுக்கணும் பாருங்கள். இங்கே நிறைய கண்டுகள் இருக்குது. இங்கே மாதுளங்கண்டு எல்லாமே இருக்குது. நிறைய இதுகள் வந்து கொண்டு வச்சுக்கணும். மாங்கண்டுகள், தென்னை அப்படி வந்து நிறைய இங்கே ஒரு வித்தியாசமான கண்டுகள் நிறைய வச்சுக்கணும். போன்ற விலைகளும் வந்து கேட்டு சொல்லிடுறோம்னா கேட்டு பார்த்து சொல்லிக்கொள்கிறேன். இதில் பார்த்தோம்னா கருவாயிலை இருக்குது பாருங்கள். கருவாயிலை இது வந்து 50 கிராம் 180 ரூபா. இந்த மாம்பழம் இருக்குது பாருங்கள். இந்த பெரிய சைஸ் மாம்பழம் இருக்குது. கொய்யாப்பழம் இருக்குது. காளான் இருக்குது. காளான் எல்லாம் விலை பார்த்தீங்கன்னா 250 கிராம் 300 ரூபா. கொய்யாப்பழம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து வெள்ளாறு அதுலாம் கொண்டு இங்கே காளான் எல்லாம் அதே காளான் இதுகள் பேக்கெட்டுகள் கொண்டு வச்சுக்கணும். நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ரீச்சால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட விதை பேக்கெட்டுகள் வச்சுக்கணும் பாருங்க. இங்கே ரீச்சா சீட்ஸ் அண்டு வச்சுக்கணும். ஒரு விதைகள் இருக்குது பாருங்களேன்.
இந்த விதையெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். இந்த பூசணிக்காய் மற்றும் அந்த சீரகம் மாதிரி இதை கிடக்கு, சோளன் இருக்குது, மிளகாய் இருக்குது, மற்றும் வந்து பாவக்காய் விதை, மிளகாய் விதை, இப்படியான விதைகள்லாம் வச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இங்கே நேராக பார்த்தோம்னா கிராஃப்ட் ஐட்டம். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் நேம் போர்டு அடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய கிராஃப்ட் ஐட்டங்கள் வச்சுக்கணும் பாருங்களேன். இப்படியான இதுகள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட இங்கே நிறைய இருக்கும். நாங்கள் ஒன்றே வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இதில் எல்லாம் வந்து ஒரு காலை காட்சி மாரி ஒரு இதில் வந்து வச்சுக்கிட்டு ஒரு சிங்கிள் இருக்கக்கூடிய மாதிரி எல்லாம் 3500 ரூபா. ஒன்று விலைகள் போட்டிருக்கு. மற்ற ஒரு சாணம் உள்ள ஒரு தொங்கக்கூடிய மாதிரி கொடி மாதிரி தொங்கக்கூடிய மாதிரி ஐட்டம் இருக்குது. உள்ளே போய் ஒன்றே வந்து விலைகளோட உங்களுக்கு சுற்றி காட்டிக்கொள்கிறேன். உள்ள என்னென்ன இருக்குன்ற விலைகளோட சுற்றி காட்டிக்கொள்றேன் பாருங்க. எப்படியான இதுகள் தேவையான உங்களுக்கு வந்து இப்போ கிருஷ்ணன் இது தேவையான இதெல்லாம் 3500 ரூபா. நல்லூரோட இது தேவையான இது 3500. மேலதரப்பட்ட இதுகள் இருக்குது பாருங்க. ஒரு மணிக்கூட்டோட தேவையான 6850 ரூபா. ஒன்றுக்கும் விலைகள் இருக்குது. நல்வர வேண்டி நீங்கள் கொடுக்கணும்னா 1350 ரூபா பாருங்களேன். இப்படியான இது வந்து நிறைய ஐட்டங்கள் அப்படியே ஃபுல்லாக இருக்குங்க. பழுவோ டிசைன் வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அதை விட இங்கே பாருங்களேன், இங்கே முன்னுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஒரு சிரட்டையில் ஒரு கப் மாதிரி இருக்குது பாருங்களேன், அதுகள் நிறைய இருக்குது. ஒரு பிள்ளையாட்டை இது வந்து 18,000 ரூபா பிள்ளையாட்டை. இது ஒரு குத்து விளக்கு இருக்குது பாருங்க, 4500 ரூபா. ஒரு ஜால் மேரி 15,500 ரூபா பாருங்க. மற்ற இந்த பொம்மைகள் கொடுக்குறாங்க, ஜேபியான பொம்மை ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. மேலோட்டமாக காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே நீங்கள் இங்கே வந்து பார்த்து பெருகொள்கை மாதிரி இருக்கும். இந்த எக்ஸிபிஷனில் யாழ்ப்பாணம் முத்தவழியில் இருக்குது பாருங்க. ஹீடெக் ஐட்டங்கள் இதுகளும் இருக்குது. இதுகளும் வந்து நீங்கள் பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து நாங்கள் இன்னும் நிறைய பொருட்கள் காட்டி கொண்டு போகலாம். அந்த ஓவியங்கள் அது எல்லாமே இருக்குது. இதில் வந்து நாங்கள் பார்த்து கொண்டே போகலாம். எல்லாமே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா சகல பொருட்களும் ஒன்றா பார்த்துருக்கலாம். நீங்கள் நல்வரவு இதெல்லாம் 3500 ரூபா. ரிசப்ஷன் அந்த இது வைக்கிறது வந்து 3500 ரூபா. எப்படியான அந்த ஒரு கூழ் எல்லாம் குடிக்க பாய்க்கூடிய மாதிரி இருக்குது 950 ரூபா. சிரட்டையில் சேரிக்கணும். இப்படியான ஐட்டங்கள் எல்லாமே வந்து நிறைய இருக்குது. இங்கே ஃபுல்லாக வந்து இந்த இது முழுக்காக கிராஃப்ட் ஐட்டம் தான். கிராஃப்ட் என்ற சொல் பார்க்க வேண்டியது தான். அப்படி நாங்கள் இங்கால போனோம் என்றால் இதுக்கால போனோம்னா அந்த நாங்கள் என்ன சொல்கிறது பிரணவன் என்டர்பிரைஸ், அதாவது வந்து நல்லூர் அதில் இருக்கும். இந்த வீட்டுக்கு முன்னுக்கு பதிக்கக்கூடிய கல் ஐட்டங்கள் எல்லாமே வந்து இருக்குது பாருங்களேன். என்ன விலைகள் எதுவும் கேட்டு சொல்லல மண்டல் அதை நம்ம மண்டல் கேட்டு சொல்லிக்கொள்கிறேன் பாருங்க. இங்கே இதில் அந்த வீட்டுக்கு முன்னுக்கு 2026 இன்றைய நாள் யாழ் முற்றுவழி மைதானத்தில் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான நளின் எங்களை பார்த்தீங்கன்னா இங்கே விலைகள் எல்லாம் போட்டிருக்கு. இதில் வந்து ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது பாருங்க. இந்த பிள்ளையார் சிலை தேவைன்னா நாங்கள் வந்து 14,500 ரூபா. கோப்பி இருக்குது 900 ரூபா. மாதிரி இந்த தண்ணி ஓடுற மாதிரி இது வாங்குற மாதிரி இது வந்து 44,000 ரூபாய்க்கு இருக்குது பாருங்க. நல்லா இருக்கும். இந்த லைட் போட்டு வைக்க வந்து நல்ல ஒரு லுக்காக இருக்கும். மற்ற இந்த வீட்டுக்கு பதிக்கிற கல்லுகள் அது எல்லாம் இருக்குது. விலைகளை கேட்டு பார்த்து சொல்லிக்கொள்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்க பிரணவன் என்டர்பிரைஸ். பிரணவன் என்டர்பிரைஸ். உங்களோட கடை எங்க இருக்குன்னா? எங்கட நல்லூர் முத்துரைச்சந்தி சங்கிலி சிலைக்கு முன்னாலே இருக்குது. எங்கட பிரதானமான நிலத்துக்கு பதிக்கிற நிலப்பதிப்பு கற்கள்லாம் எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 88 மாடலுக்கு மேலதிகமான நிலப்பதிப்பு கற்கள் டிசைன் எங்கள்கிட்ட இருக்குது. எல்லாம் கொண்டு வந்து வித்தியாசமா இருக்கு. சொல்ல போனால் இலங்கையிலேயே எங்கள்கிட்ட உள்ள டிசைன்கள் வேறு இடத்துல இருக்கும் என்று சொல்றதுக்கு இல்ல. மற்றது தேவையான நிலப்பதிப்புகளும் இருப்பிலையும் எடுக்கக்கூடியமா இருக்கும். காட்சியறைக்கு வருவீங்களா இருந்தால் இதை விட பூச்சாடிகள், வீட்டுக்கு தேவையான சீமந்து தளபாடங்கள், சீமந்தலான சிலைகள் இவற்றை நீங்க பார்த்து எடுக்கக்கூடியமா இருக்கு. என்ன விலையிலிருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லலாம்? இது சாதாரணமா ஒரு சின்ன கல் ஒரு 44 ரூபாவில இருந்து 370 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு அளவுக்கு ஏற்ற மாதிரி கல்லிட விலையில் அமைஞ்சிருக்கும். ஓகே. இப்போ வந்து ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு பதிக்க போறேன்டா, நீங்க போய் பார்த்து என்ன எவ்வளவு தேவையெல்லாம் செய்து கொடுப்பீங்களா? அப்படி ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு திட்டம் பார்க்கணும் என்றால் நாங்கள் ஒருத்தர் அனுப்பி செய்து அதை பார்த்து நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். ஒரு கான்ட்ராக்ட் செய்யணும்டா, வீட்டு கான்ட்ராக்ட் செய்யறாங்க வந்து உங்களை பார்த்து அவரும் எங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் எதுவும் இருக்குமா? தொடர்புடைய அது சங்கிலியன் வீதி, சங்கிலி சிலைக்கு முன்னால சந்தி நல்லூர், அங்க வந்து அந்த நேரா வந்து பார்த்தா இதை விட நிறைய மாடல்கள் காட்சிப்படுத்த எங்களுக்கு போதிய அளவு இல்லாதபடியா குறிப்பிட்ட கல்ல வச்சிருக்கிறோம். குறிப்பிட்ட இதுகள் அங்க நிறைய தண்ணி பாயிறது, சாடிகள் எல்லாமே, சிலை வடிவங்கள். வீட்டுக்கு ஒரு வீடு ஒரு கட்டட அதாவது திறப்பு விழானால் இங்க எங்கள்கிட்ட வந்து பார்த்து அதுக்குரிய பெற்றுக்கொள்ளக்கூடியமா இருக்கு. நன்றி. சரி, நன்றி. எங்களை பாத்தீங்கன்னா அந்த கல்லு எல்லாம் அந்த மீன் மேரி டிசைன்ல இருக்குது. இப்படியான டிசைன்ல எல்லாம் நிறைய கல்லுகள் இருக்குது. வித்தியாச டிசைன்ல தேவைன்னா நீங்க இவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இடையே அந்த புல்லு வைக்கக்கூடிய மாதிரி இப்படியானது எல்லாமே வந்து இங்க இருக்குது. நீங்கள் வந்து பிரணவன் என்டர்பிரைஸ் 71 நம்பர்ல இருக்குது. நீங்கள் இங்க வந்தீங்கன்னா இது எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
இப்படி நாங்கள் அப்படி அடுத்த பக்கம் போனோம்னால இங்கே அந்த காப்புகள் கீட்டை ஐட்டங்கள் அது எல்லாமே இருக்கு. இங்கே பாருங்க இதில் வந்து சும்மா விலைகளை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தோடுகள் காப்புகள் எல்லாமே இருக்குது பாருங்க. அப்படியே ஃபுல்லாக காட்டிக்கொள்றேன். இந்த காப்புகள் எல்லாமே 180 ரூபா 200 ரூபா அந்த விலைகளில் வந்து ஆரம்பிக்குது பாருங்க. ஜாலி நிறைய காப்பு ஐட்டங்கள் 200 ரூபா 180 ரூபா அந்த விலைகள் எல்லாமே நிறைய காப்புகள் மற்ற லேடிஸ் ஐட்டங்கள் இருக்கு பாருங்களேன். லேடிஸ்க்குரிய பெர்ஃப்யூம்கள் மற்ற கீடெக்ஸ் ஐட்டங்கள் கீடெக்ஸ் எல்லாம் 200 ரூபா பாருங்களேன். 290 ரூபா 200 ரூபா 300 ரூபா அப்படியான விலைகள் இருக்கு. 200 ரூபா 240 ரூபா 850 ரூபா அந்த விலைகள்ல வந்து இருக்குது பாருங்க. அதை விட உள்ளே நாங்க பார்த்தோம்னா உள்ளே நிறைய நிறைய இது இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு நான் கீட்டை ஐட்டங்கள் கீட்டை ஐட்டங்கள் எல்லாம் பேக்குகள் எல்லாமே இருக்கு பாருங்க. இது பாருங்க இந்த பேக் எல்லாமே இருக்குது. நிறைய ஐட்டங்கள் இருக்கு. நீங்க நேர வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையில வந்து நீங்கள் பார்த்து பெட்ரோல் தேவையானதை வந்து பார்த்து பெட்ரோல் எங்கால பாத்தீங்கன்னா கிட்விஷன் ஸ்டோல் போட்டிருக்கீங்கன்னா அதாவது வந்து கேமரா ஐட்டங்கள் வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து போட்டிருக்காங்க. இதுல வந்து பேக்கேஜ் அதில் கேட்டு ஒரு கஸ்டமர் சொல்லிக்கொள்றேன். வணக்கம் அக்கா. வணக்கம். வீக்கோன் ஐடி பார்க் தானே உங்க என்ன மாதிரி சலுகைகள் போதல சொல்லுவீங்களா? வீக்கோன் ஐடி பார்க் பிரைவேட் லிமிடெட் நாங்க வந்து ஃபுல்லா சிசிடிவி ஐட்டம்ஸ் தான் செய்றோம். சோ சிசிடிவில இப்ப முன்னணியில இருக்க ஒரு பிராண்ட் தான் வந்து இமோ பிராண்ட்ல வர எல்லா கேமராவுமே வந்து நாங்க இண்டையில இருந்து 3 இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்கிறோம். சோ இண்டையில இருந்து இமோ பிராண்ட்ல பர்ச்சேஸ் பண்ற எல்லா திங்ஸையுமே 3 இயர்ஸ் வாரண்டியோட நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். இந்த 3 நாளும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ சிசிடிவி கேமரா பூட் ஐடியா உங்களுக்கு இருக்குமா இருந்தால் கண்டிப்பா எங்க ஸ்டாலுக்கு விசிட் பண்ணுங்க. ஸ்டால் நம்பர் 20 and 68 விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமோ பிராண்ட்ல வர எல்லா கேமராஸையுமே 3 இயர்ஸ் வாரண்டியோட பர்ச்சேஸ் பண்ற கூடியதா இருக்கும். இந்த 3 நாள் கழிச்சேன்னா வீக்கோன் ஐடி பார்க் எங்க இருக்கு உங்க கடை? எங்க நம்பர் 100 ஸ்டான்லி ரோட் ஜெஃப்னால இருக்குது. அதே மாதிரி என்னோட பிரான்ச் வந்து மகாத்மாலயா நெல்லியடிலயும் இருக்குது. நீங்க டைரக்டா எங்க ஆபீஸ்க்கு விசிட் பண்ணியும் ஆஃபர் பிரைசஸ்ல சகல கேமராஸையும் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. ஓகேங்களா, இந்த கேமராக்களும் பார்த்துருப்பீங்க. இந்த கேமரா சம்பந்தமான பேக்கேஜ்களும் இருக்குது. நீங்கள் நேராக வந்து பார்த்து இந்த ஸ்டோலுக்கு வந்து இதில் நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. வீக்கோன் ஐடி பார்க்குன்னு இருக்குது. அப்படியே நாங்கள் அங்கே அப்படியே தொடர்ந்து பார்த்து அனுப்புவோம். இதில் இருக்கிற அநேகமான இடங்களை வந்து உங்களுக்கு கதைச்சி காட்ட முடியுமென்றால் அதை வந்து கதைச்சி என்னென்ன உங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன். அதனால் இந்த மிஷினரி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. அந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் பாய்க்கிற அந்த வைக்கர்கள் அதில் வந்து நிறைய மிஷினரி ஐட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தேவையாண்டா இப்படியான இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற எங்களை கரும்பு ஜூஸ் அதில் வச்சுக்கணும் பாருங்களேன். கரும்பு யூஸ்கள் போட்டு கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன். கரும்பு யூஸ் மற்ற எங்களை பார்த்தீங்கன்னா நிறைய விதை ஐட்டங்கள் அந்த பனங்கட்டிகள் அந்த இதுகள் எல்லாமே வச்சுக்கணும் பாருங்கள். இயற்கை நாட்டு சர்க்கரை இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் விலை என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லிக் கொடுறேன். 790 ரூபா அது எல்லாமே கொண்டு வச்சுக்கணும். கரும்பு ஜூஸோட சேர்த்து அதெல்லாம் வச்சுக்கணும். இது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்து குடிச்சு உங்களுக்கு தேவையானால் வீட்டுக்கு கொண்டு போகலாம். நிறைய ஸ்டோல்கள் வந்து போட்டுக்கணும். அப்படி நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்றா சுற்றி காட்டுக்க மேலோட்டமாக சிலது காட்டி கொண்டு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னால் அந்த கதவாதுகள் நினைக்கிறேன் ஒரு கொம்பனிகள் நிறைய கொம்பனிகள் வந்திருக்கணும். சாம்பிளுக்கு வந்து அந்த கதவு வேலைப்பாடு செய்த கதவு அந்த சாம்பிள் வந்து வச்சுக்கினேன்டா இங்கே இந்த சாம்பிளை காட்டுறேன். நல்ல டிசைன் ஒன்று போட்டு நல்ல ஒரு சாம்பிள் வந்து அதில் வச்சுக்கணும். நிறைய இதில் வந்து இங்கே மேலாம் கொள்கைக்கணும் பாருங்க. மரத்தில் இந்த செய்கிறதுக்கு வந்து ஒரு சாம்பிள் வந்து காட்டியிருக்கணும் பாருங்க. இப்படி எங்களை போனோம் என்றால் தோலைக்கட்டி ஜூஸ் அதுவும் வந்து வந்திருக்கு பாருங்க. நெல்லி ஜூஸ் மாதுளை ஜூஸ் அப்படி வந்து ஜூஸ் ஐட்டங்கள் ஃபுல்லாக கொண்டு வந்து வச்சுக்கணும். இதில் வந்து நெல்லிக்கிரஸ் வந்து 580 ரூபா 1 லிட்டர். அடுத்து வந்து கிரேப்ஸ் வைன் வந்து ரூபாய் 1600 பாருங்க. அடுத்து வந்து நெல்லி ஜூஸ் வந்து 450. ஒன்றுக்கு வந்து விலைகள் ஒட்டியிருக்கு பாருங்களேன். இங்கே வந்தோம்னா இதுவரை நாங்கள் இதில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நிறைய ஐட்டங்கள் நிறைய நேச்சுரல் ஐட்டங்கள் அது எல்லாமே வச்சுக்கணும் பாருங்க. இங்கே வந்து அந்த சத்து மாக்கள் மாதிரி ஏதோ வித்தியாசமாக இருக்குது. இந்த பூவாசல் எல்லாமே இருக்குது பாருங்களேன். இதில் அந்த பூவாசல் எல்லாம் வித்தியாசமாக செய்து வச்சுக்கணும் பாருங்கள். எல்லாம் பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாம் வந்து நீங்கள் பார்த்து பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்குது. இப்போ தான் எல்லாமே வந்து தொடங்கி நிறைய இதுகள் வந்து செய்து கொண்டிருக்கணும். இப்போ தான் நிறைய இதுகள் செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு ஆரம்பித்து கொண்டிருக்கணும். இங்கே இந்த காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் சின்ன டிஷர்ட் ஐட்டங்கள் அதெல்லாம் எல்லாமே வந்து கொண்டு வச்சுக்கணும். இப்போ இந்த முறை வந்து ஒரு ஸ்டோல் வந்து அப்படியே தொடர்ந்து பின்னால் வித்தியாசமாக நிறைய ஸ்டோல்கள் போய்கொண்டே இருக்குது. அப்படியே சுற்றி காட்டி கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். நிறைய ஸ்டோல் இருக்குது. இப்போ இதுலேயே வந்து நாங்கள் அங்காளி பக்கம் போனோம்னா அங்காலே நிறைய ஸ்டோல்கள் வரும். இங்கால உடுப்புகள் எல்லாம் வச்சுக்கணும் பாருங்களேன். இந்த கார்மெண்ட்ஸில் இருந்து வந்து உடுப்புகள் எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கணும். இங்கே நிறைய ஐட்டங்கள் கொண்டு வந்து போட்டிருக்கணும். பேரண்ட்ஸ் நார்மலாக இதில் காட்டிக்கொள்கிறேன். இதில் எல்லாம் நிறைய உடுப்புகள் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஷோர்ட்ஸுகள் அதில் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வெண்ணியன்கள் அதில் வந்து எல்லாமே கொண்டு வந்து இதில் போட்டிருக்கணும் பாருங்களேன். நிறைய பேர் நின்று பார்த்து கொண்டிருக்கணும். அதனால் சோலார் கம்பெனி எல்லாமே இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டிக்கொள்கிறேன். 3 நாளும் நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து மேலோட்டமாக தான் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன்.
டீப்பாக வந்து ஒன்றும் காட்டையில் இதில் வந்து 950 ரூபாண்டு இதில் வச்சுருக்கு பாருங்களேன். 950 ரூபா அந்த விலைகள்லேருந்து எல்லாம் உடுப்புகள் வச்சுக்கணும். என்ன வகையான டிஷர்ட்டுகள் எல்லாமே இருக்குது, லேடிஸுக்குரிய கவுனுகள் இருக்குது, இப்படியான ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது பாருங்க. டிஷர்ட்டுகள் எல்லாமே வந்து நாங்கள் பார்த்து பெற்றக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்படியே நாங்கள் அங்கே பார்த்து கொண்டு போவோம். இப்படியே போனோம்னால் இந்த முறை அந்த சின்ன சின்ன பிரித்து போன முந்தியெல்லாம் அந்த ஒரே நீட்டாக போடுறவ இந்த முறை அந்த சின்ன சின்ன பிரித்து நிறைய துண்டுகளாக வந்து போட்டிருக்கணும் பாருங்கள். நிறைய அந்த லேடிஸ் சம்மந்தமான க்ரீம் ஐட்டங்கள் அதுகள் ரெண்டு நிறைய இதுகள் வந்து கொண்டு போட்டிருக்கணும். அப்படி லைனுக்கு நிறைய ஐட்டங்கள் அப்படியே பாருங்களேன். ஸோ மேலோட்டமாக உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த இதெல்லாம் அப்படியான ஒரு ஐட்டம் மட்டும் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இதில் அந்த விலைகள் போட்டுருங்க. இதில் இந்த மஸ்கட் மாதிரி இருக்குது பாருங்களேன். ஒரு அரை கிலோ வந்து 1250 ரூபா, 1 கிலோ வந்து 1500 ரூபா. அப்படியான இதில் வந்து எல்லாமே வச்சுக்கணும் பாருங்கள். ஒன்றுமே ஒரு வித்தியாசமான இதில் இருக்குது. ஒரு ஃப்ளேவரில் வந்து வித்தியாசமாக பாருங்கள் வேண்டிய இதுகள் வந்து போட்டிருக்கணும் பாருங்கள். இதில் வந்து சிங்கிள் ஆக்கள் தான் போட்டிருக்கணும். ஒரு விதமான மஸ்கெட்டுகள் அது எல்லாமே வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். உங்களோட விலைகளை வந்து இதில் போட்டு அடிச்சிருக்கணும். நீங்கள் இதெல்லாம் தேவையான அப்படின்னா முதல்கள் தேவைன்னா நீங்கள் வந்து பார்த்து பெற மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய ஐட்டங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக காணொலிகள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக காணொலிகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து அந்த ஹார்ட்வேர் சம்மந்தமான பொருட்கள் வச்சுருக்குது. வாளுகள், இந்த மாவு பதிக்கிற சுத்தியல்கள், இது வந்து ஹார்ட்வேர் ஐட்டங்களும் வச்சுக்கிட்டாங்க. சாவி செட்டுகள், அந்த உள்ளிகள், இது எல்லாமே வந்து வச்சிருக்கணும். சகல விதமான இதுகளும் வந்து ஸ்டோலும் வந்து இங்கே வந்திருக்கும். இதில் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது, நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது. இதில் வந்து அந்த சிக்கன், இது வந்து அந்த நூடுல்ஸ் ஐட்டங்கள், நூடுல்ஸ் ஐட்டங்கள் வச்சுருக்குது. அதெல்லாம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறேன். விதவிதமான நூடுல்ஸ் ஐட்டங்கள் இதில் செய்து வச்சுக்கணும். அந்த இது பாவிக்கணும். அதாவது வந்து என்னென்றால் ஐஸ்கிரீமுக்கு அந்த மேலே வைக்கிறவையெல்லாம் வித்தியாசமான நூடுல்ஸ்கள் சேமியா கலர்களும் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, கோதுமை மா பாக்கெட்டுகள் வச்சுக்கணும், பாஸ்தா வச்சுக்கணும். இப்படியான ஐட்டங்களும் வந்து உள்ளே இருக்குது. சோயா மீட் அது எல்லாமே வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்களேன், இதில் வந்து ஸ்டோலை ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இல்லை இங்கேயும் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். லேடிஸுக்குரிய கடைகள் அதில் வந்து நிறைய இருக்குது பாருங்கள். இதெல்லாம் லேடிஸுக்குரிய இதுகள் வந்து 50 விலை மில்க் இருக்குது. அதெல்லாம் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் வந்து பாருங்களேன். இப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டு போவோம். இங்கே லேடிஸ்க்குரிய கியூடெக்ஸுகள், லிப்டிக்ஸுகள் அந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்து வச்சுக்க பெர்ஃப்யூம்கள் எல்லாமே வந்து இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்து நீங்கள் பின்னுக்கு கடைசி தொங்கலுக்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்டோரில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. 46ஆம் நம்பர் ஸ்டோர் வந்து போட்டுக்கணும். எல்லாமே வந்து லேடிஸுக்குரிய மேக்கப் ஐட்டங்கள் அதில் எல்லாமே வந்து சகலதும் வச்சுக்கணும் பாருங்களேன். இதில் ஃபுல்லாக வந்து இந்த மேக்கப் ஐட்டங்கள் தான் இருக்குது. நீங்கள் இதில் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். இங்கே லேடிஸுக்குரிய உடுப்புகள் அது வந்து அப்படி நிறைய இதுகள் வந்து போகுது. இப்படியான ஐட்டங்கள் எல்லாமே வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இது எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்ன ஸ்டோல் இருக்குண்டு மேலோட்டமாக சில ஸ்டோல்களில் காய்ச்சி கொள்கிறேன், சில ஸ்டோல்கள் வந்து மேலோட்டமாக உங்களுக்கு அப்படியே காட்டி கொண்டு போகிறேன் பாருங்கள். நிறைய வந்து காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் அதுகள் தான் வச்சுக்கணும் பாருங்களேன். நீங்கள் சைனீஸ் ஆக்கள் வந்து வைக்கணும். ஓகே, நேற்று வந்து எங்களை வந்து ட்ரெஸ்ஸுகள் இருக்குது பாருங்கள். 1500 ரூபாய்க்கு இந்த கவுனுகள் எல்லாம் வச்சுக்கணும் பாருங்களேன். இதில் அப்படி சும்மா கலர்ஸ் இதில் காட்டுறேன் பாருங்கள். புதியானது வந்து 1500 ரூபாண்டு அதில் விலைகள் அடிச்சிருக்குது. எங்கள் 1000 ரூபாண்டு இங்காலை இதுகள் வந்து வச்சுக்கணும் பாருங்கள். இந்த டிசைன்கள் சும்மா காட்டுறேன் பாருங்கள். ஒரு டிசைன்கள் உள்ளேயும் வந்து நிறைய இருக்குது. நாங்கள் இதில் வந்து நம்மளாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களை வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள் இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் பாருங்கள். இந்த பிளாஸ்டிக் டஸ்ட்பின் மாதிரி வாளிகள், சேல்ஸ் ஐட்டங்கள் வர பிளாஸ்டிக் ஸ்டூலுகள் அதில் வந்து இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணி அடங்கி கொண்டிருக்கணும். நான் உங்களுக்கு மேலோட்டமாக இந்த விலைகளை சும்மா இருக்கா அதில் உள்ளே இருக்கிறத என்னென்று காட்டிக்கொள்கிறேன். ஓகே, எங்களை பார்த்தோம்னா எங்களை இந்த பிளாஸ்டிக் இந்த நல்லா இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பூச்சாடி மாதிரி இருக்குது. இது வந்து 50 ரூபாலேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். அது மாதிரி போத்துகள் பிளாஸ்டிக் போட்டுகள்லாம் 200 ரூபா, 120 ரூபா அந்த விலைகளை 150 ரூபா இப்படி ஒவ்வொரு விலைகளில் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் ரே வந்து இந்த ரே வந்து 120 ரூபா, இல்லை விலை அடிச்சிருக்கு 25 ரூபா. இந்த கப்புகள் 25 ரூபா, 75 ரூபாய்க்கு கப்பு எல்லாம் நீட்டாக அடிக்க வச்சுக்கணும் பாருங்கள். ஒரு விலை 175 ரூபாய்க்கு போகுது. மேலேயும் இருக்குது பாருங்களேன். ஒவ்வொரு விலைகளும் வந்து அதில் அடிச்சிருக்குது. நீங்கள் இப்போவும் அடங்கி கொண்டிருக்கணும். நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 50 ரூபா போத்தல்கள் அண்டு
இதில் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த சோப் கேஸில் 50 ரூபா. இந்த குட்டியான ஒரு என்ன சொல்கிறாரு தண்ணி வடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து 100 ரூபா. அப்படியான விலைகளில் வந்து நிறைய இருக்குது. இங்கே வாளி ஐட்டங்கள் எல்லாமே வந்து கீழே வச்சுக்கணும். எல்லாம் வந்து நீங்கள் விலைகளை கேட்டு பார்த்து கேட்டுக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கிளாஸ் கண்டெய்னர் பாக்ஸுகள் அந்த லைட் இருக்குங்க. இது லைட் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு சொப்பு மாதிரி தான் இருக்கும். உள்ள லைட் 1500 ரூபா, 900 ரூபா, 1200 ரூபா அந்த விலைகள் இருக்குது பாருங்களேன். மற்றொரு வாஷ் மாதிரி நேச்சுரல் வாஷ் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க மேலே எல்லாம் வச்சுக்கணும். இதில் அந்த கயத்தில் தொங்க விடுற மாதிரி ஒரு வாளிக்கு வச்சுக்கிற மாதிரி அப்படியான இதில் வந்து நிறைய ஐட்டங்கள் இங்கே இருக்குது. நம்ம எங்களை ரெடி பண்ணி கொண்டு இருக்கணும். நீங்கள் நேராக வந்தீங்கன்னா பார்த்து வாங்கலாம். இப்போ நாங்கள் அந்த முதலாவது நேர் ஸ்டோரில் தான் பார்க்குறோம். அதாவது இந்த தகரத்தை பார்த்துருக்க முதலாவது நேரம் என்ன இருக்குண்டு அதில் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் வந்தீங்கன்னா அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டோலையும் போய் மேலோட்டமாக காட்டி கொண்டு போகிறேன். இங்கே அந்த கம்ப்ரஸர் ஐட்டம் அதில் எல்லாமே இருக்குது பாருங்களேன். ஒன்றுக்கும் அந்த விலைகள் இது சம்பந்தமான ஆட்கள் ஃபீல்டு இருக்கிறார்கள். இதில் தெரியும் ஒன்ற விலைகள் எல்லாமே வந்து வச்சுருக்கு பாருங்களேன். நிறைய வித்தியாசமான மிஷின்கள் ஒன்றுமே வந்து விலைகளோடு இருக்குது. இது வந்து 5,48,000 அப்படி வந்து பலதரப்பட்ட இதுகள் வந்து விலைகளோடு வச்சுருக்குது. இப்படி நாங்கள் கழிச்சு கொண்டு திருப்பியும் வந்து உடுப்புகள் காட்டிட்டு போயிருந்து நாங்கள் அந்த இடத்துக்கே வந்துட்டோம். அதில் உடுப்புகள் பார்க்குற அந்த இடத்துக்கே வந்துட்டோம். இப்படி நாங்கள் இப்படியே போனோம்னாலும் இன்னும் நிறைய காட்டை இருக்குது. எங்களை இந்த பக்கம் நாங்கள் பார்த்து நாங்கள் நிறைய காட்டு இருக்குது. இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். ஒரு ஸ்டோலாக வந்து உங்களுக்கு பார்த்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்ன இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பைக் வாகனங்கள் எல்லாமே வந்து முன்னுக்கு வந்திருக்குது. அதில் அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அது என்ன மாதிரி இருக்குது அதில் வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். ஓகே அப்படியே பாருங்கள். இந்த பக்கம் நிறைய எல்லாமே இப்போ இன்னும் ஆக்கள் வேற தொடங்கல. ஆக்கள் வேறு இன்னும் டைம்கள் இருக்குது. ஆக்கள் வேற தொடங்கினோம் தான் இன்னும் நிறைய நல்ல ஒரு இதாக இருக்குது. அதாவது நாளைக்கு வந்து சனி ஞாயிறு அந்த நாட்கள் தான் இன்னும் வந்து ஆக்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே அப்படியே வந்து நாங்கள் பார்த்து அனுப்புவோம். அங்கே இப்போ இருக்கிற ஸ்டோலில் நாங்கள் இன்னும் காட்டவே இல்லை. அந்த ஸ்டோலையும் வந்து என்னமே காட்டி போடுறோம். அதை விட முன்னுக்கு வந்து நிறைய மக்கள் இன்னுக்கு வந்து போக போக ஆக்கள் இல்லை. முன்னுக்கு போனோம்னா நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து காட்டுறேன் பாருங்க. வந்தோடனே எல்லாரும் வந்து இந்த வாகனங்கள் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் பாருங்க. அப்படியே நிறைய மக்கள் வந்து வாகனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கார்கள் பஸ்ஸுகள் அதில் பார்க்கத்தான் கூட மற்ற வந்து அங்கே வேலை செய்கிறார்கள் நிறைய பேர் நிற்கணும் சொல்லலாம். அந்த இதோட டக்குகளோட நிற்கணும் இவ்வளோ மக்களோட முன்னுக்கு. இப்போ அந்த உள்ள துறந்த அந்த டில்கோ ஹோட்டலில் நான் ஓப்பன் பண்ணுறது அது முடிஞ்சு இப்போ தான் நாட்கள் வெறியணும் நினைக்கிறேன். இங்கே எல்லாம் வெறியணும் பாருங்க. அந்த விசிட்டர்ஸ் இப்போ தான் வெறியணும். அதான் இவ்வளோ க்ரௌடாக இருக்குது இதில். ஓகே எவ்வளோ மக்கள் அண்டு பாருங்களேன். வெளிநாட்டுக்காரர் கூட இதுக்காக நிற்கணும்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டுக்காரர் வந்து நிற்கணும். இப்படி வந்து எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய தொடர்ந்து போலீஸ்காரர் எல்லாருமே வந்து வந்துருக்கிறோம் பாருங்களேன். இப்படி நான் இதோட கட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு காணொலியாக வந்து மிச்சம் நான் உங்களுக்கு சுற்றி காட்டி கொடுப்பேன். நீங்கள் தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய மக்கள் வந்து வந்துருக்கணும். நிறைய பேர் உள்ள வந்து வந்துருக்கணும். ஓகே மிச்சத்தை வந்து அடுத்த வந்து நான் உங்களுக்கு மிச்சம் அடுத்த காணொலி நீங்கள் சுற்றி பார்த்து கொள்ளலாம் என்ன மாதிரி இருக்குன்னு. இதோட நான் இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்கிறேன். அப்படியே நீங்கள் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.